ஓம் சாந்தி 15-2-2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு தெய்வீக தர்மம் மற்றும் உயர்ந்த கர்மம் கற்றுத்தருகிறார். ஆகையால் உங்கள் மூலம் எந்த ஒரு அசுர கர்மமும் நடக்கக்கூடாது. புத்தி மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். கேள்வி: தேக அபிமானத்தில் வருவதினால் முதலில் எந்த பாவம் நடக்கிறது? பதில்: ஒருவேளை தேக அபிமானம் இருந்தது என்றால் தந்தையின் நினைவிற்கு பதிலாக தேகதாரியின் நினைவு வரும். விகார பார்வை இருந்து கொண்டே இருக்கும். கெட்ட சிந்தனைகள் வரும். இது மிக பெரிய பாவமாகும். மாயை யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உடனே எச்சரிக்கை அடைந்துவிட வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆன்மீக தந்தை வந்திருப்பது எங்கிருந்து? ஆன்மீக உலகத்தில் இருந்து. அதனை நிர்வாண தாமம், சாந்தி தாமம் என்றும் சொல்லலாம். இந்த ஞானம் எங்கிருந்து கிடைத்தது என்று உங்களிடம் கேட்கிறார்கள். இது அதே கீதையின் ஞானம்தான் என்று சொல்லுங்கள். கீதையின் பாகம் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் தந்தை படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா? மேலும் பகவான் ஒருவர்தான். அவர் அமைதி கடலாவார். வசிப்பதும் கூட சாந்தி தாமத்தில். அங்கேதான் நாமும் வசிக்கிறோம். இது தூய்மையற்ற உலகம், பாவாத்மாக்களின் தமோ பிரதான உலகம் என்று தந்தை புரிய வைக்கிறார் என்று சொல்லுங்கள். இது பழைய அல்லது கலியுக உலகம் அல்லவா? பழைய உலகத்திற்கு பிறகு புதிய உலகமாக ஆகிறது. பாரதவாசிகள் இதையும் அறிந்திருக்கிறார்கள். அதாவது உலகம் மாற வேண்டியிருந்த நேரத்தில் மகாபாரத யுத்தம் நடந்தது. அப்போதுதான் தந்தை வந்து ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தார். ஆனால் தவறு என்ன நடந்தது என்றால், ஒன்று கல்பத்தின் ஆயிலை மறந்து விட்டார்கள். மேலும் கீதையின் பகவானையும் மறந்து விட்டார்கள். இப்பொழுது பாபாவை அதிகமாக நினைவு செய்ய வேண்டும். முழு கல்பமும் ஷரீரத்தின் தந்தையை நினைவு செய்தீர்கள். இப்பொழுது ஆத்மாக்களின் தந்தை வந்திருக்கிறார். மனித உலகத்தில் இருந்து அனைத்து ஆத்மாக்களையும் திரும்பி அழைத்து செல்கிறார். ஏனென்றால் ராவண ராஜ்யத்தில் மனிதர்களுக்கு துர்கதி ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடையது இது கீதா பாடசாலையாகும். உங்களுடைய லட்சியம் என்ன? இந்த லக்ஷ்மி நாராயணராக ஆக வேண்டும். இது ராஜயோகம் அல்லவா? நரனிலிருந்து நாராயணன், நாரியிலிருந்து லக்ஷ்மி ஆகுவதற்கான ஞானம். மற்ற சத்சங்கங்களில் அந்த மனிதர்கள் அமர்ந்து கதைகளை சொல்கிறார்கள். இங்கே நாம் படிக்கிறோம். நமக்கு தந்தை ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறார். நான் பழைய உலகத்தை மாற்றி புதிய உலகத்தை உருவாக்க வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். இப்போது மீண்டும் உங்களுக்கு தெய்வீக உயர்ந்த தர்மத்தையும் உயர்ந்த கர்மத்தையும் கற்றுத்தருகிறேன். எனவே என் மூலம் எந்த அசுர கர்மமும் நடக்கவில்லை தானே? மாயாவின் காரணத்தினால் எந்த கெட்ட சிந்தனையும் புத்தியில் வருவதில்லை தானே? கெட்ட பார்வை இருப்பதில்லை தானே என்று தன் மீது கவனம் வைக்க வேண்டும். யாருக்காவது கெட்ட பார்வை செல்கிறது அல்லது கெட்ட சிந்தனை வருகிறது என்பதை பார்க்கிறீர்கள் என்றால் உடனே அவர்களை எச்சரிக்க வேண்டும். கெட்ட பார்வை அப்படின்னா என்ன? தேகத்தின் மீது பார்வை போகக்கூடாது. அந்த விகார பார்வை, விகார சிந்தனை இருக்கக்கூடாது. அவர்களுடன் சேர்ந்துவிடக்கூடாது.
அவர்களை எச்சரிக்க வேண்டும். யோகத்தில் அமர்ந்து கொண்டு தந்தையின் நினைவுக்கு பதிலாக யாருடைய தேகத்தின் பக்கமாவது சிந்தனை செல்கிறது என்றால் மாயையின் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதில் புத்தி மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். கேலி கிண்டல் செய்வதினாலும் நிறைய நஷ்டம் ஏற்பட்டுவிடும். ஆகையால் உங்களுடைய வாயிலிருந்து சதா சுத்தமான வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும், கெட்ட வார்த்தைகள் அல்ல. அதாவது நகைச்சுவை அப்படின்றது ஓகே, அதாவது யாரையும் ஹர்ட் பண்ணலை, துன்புறுத்தலை அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து சிரிக்கலாம், ஓகே. ஆனால் மற்றவங்க மீது கமெண்ட் அடிக்கிறது, அவங்களுடைய பர்சனாலிட்டி மீது கமெண்ட் அடிக்கிறது, அல்லது அவங்க செய்கிற விஷயங்கள் சில நேரத்தில், அதாவது அவங்களுடைய நிறத்தை பற்றி பேசுறது, இல்லை அவங்க ஏதாவது தவறு செய்திருந்தாங்கன்னா அதை சொல்லி சிரிக்கிறது, இதெல்லாம் கூட நஷ்ட கணக்கில் தான் போகும் அப்படின்றார். அதனால ஜோக் அடிக்கிறது, கேலி கிண்டல் செய்கிறது, இதெல்லாம் கூட கூடாது. ஹியூமரஸாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து சிரிக்கணும். ஆனால் வார்த்தைகள் கவனமாக இருக்கணும், யாரையும் துன்புறுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. நகைச்சுவை செய்தாலும் கூட விகாரத்தின் வாடை இருக்கக்கூடாது என்பதில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். யோகா இல்லாமல் கர்மேந்திரியங்களின் சஞ்சலத்தன்மை நீங்காது. யோகத்தில் முழுமையாக இல்லை என்றால் கண்டிப்பாக சலனம் ஏற்படும். எனவே தன்னை டெஸ்ட் செய்ய வேண்டும். அப்பப்போ என்னுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு, நான் பேசிட்டு இருக்கிறேன்னா அதோட நோக்கம் என்ன அப்படின்னு நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றார். தந்தையின் நினைவிலேயே இருங்கள், அப்போது இது போன்ற எந்த விதமான நோயும் இருக்காது. அதாவது கேலி கிண்டல் பண்றது, மற்றவங்களை துன்புறுத்துறது, இறக்கி பேசுறது, கமெண்ட் அடிக்கிறது, நீ செய்தது சரியில்லைன்னு சொல்றது, இந்த நோயெல்லாம் இருக்காது அப்படின்றார். சத்யுகத்தில் எந்த விதமான அழுக்கும் இருக்காது. அங்கு சலனம் ஏற்படுத்துவதற்கு ராவணனின் சஞ்சலமே இருக்காது. அங்கே யோகி லைஃப் ஸ்டைல் இருக்கும், அதாவது யோகி வாழ்க்கை முறை இருக்கும். இங்கும் கூட உங்களுடைய நிலை மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும். யோக பலத்தின் மூலம் இந்த அனைத்து வியாதிகளும் நீங்கிவிடும். இதில் மிகுந்த உழைப்பு இருக்கிறது. ராஜ்யத்தை அடைவது என்பது ஒன்றும் ஏதோ சித்தி வீட்டிற்கு போவது போல் அல்ல, முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? எந்த அளவிற்கு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இங்கு நிறைய பேருடைய நடத்தை அஞ்ஞானி மனிதர்களுடைய நடத்தை போல் இருக்கிறது. அவர்கள் யாருக்கும் நன்மை செய்ய முடியாது. எக்ஸாம் நடக்கும் போது யார் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி அடைவார்கள் என்பது தெரிந்துவிடும். பிறகு அந்த சமயத்தில் ஐயோ ஐயோ என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கும். பாப் தாதா இருவருமே எவ்வளவு புரிய வைத்து கொண்டே இருந்தார்களே என்று பச்சாத்தாபப்பட வேண்டி இருக்கும். ஒருவேளை வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வெளிப்பட்டது அல்லது கெட்ட பார்வை செல்கிறது என்றால் தன்னை கடிந்து கொள்ள வேண்டும். என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் ஏன் வந்தது, என்னுடைய பார்வை ஏன் கெட்டு போனது என்று தனக்கு தானே தண்டனை கொடுத்து கொள்ள வேண்டும். அடிக்கடி எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் உயர்ந்த பதவி அடைய முடியும். யாரையாவது பைத்தியம் என்று சொல்வது கூட கெட்ட வார்த்தைதான். சாதாரணமா சொல்லிடுறோம், சரியான பைத்தியம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா பாபா சொல்றார், அந்த வார்த்தை கூட உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. ஆத்ம அபிமானம் அழியாத அபிமானம் ஆகும்.
எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது என்னும்போது அந்த தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா சேவை பற்றி சொல்றார். சிவன் கோவிலில் நீங்கள் நிறைய சேவை செய்ய முடியும். பக்தர்களுக்கு என்னை நீங்கள் நினைவு செய்யுங்கள், வாசல் வாசலாக அலைவதை விட்டுவிடுங்கள் என்று தந்தை சொல்கிறார் என்று சொல்லுங்கள். இந்த ஞானமே அமைதிக்கான ஞானமாகும். தந்தையை நினைவு செய்வதின் மூலம் நீங்கள் சதோபிரதானம் ஆகிவிடுவீர்கள் என்ற இந்த மந்திரத்தை கொடுத்து கொண்டே இருங்கள், போதும். ஃபாரினர்ஸ் வந்தாலும் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற செய்தியை அவர்களுக்கு சொல்லுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஒருபோதும் விகாரங்களின் வாடை வீசும்படியான அப்படிப்பட்ட கேலி கிண்டல் செய்யக்கூடாது. தன்னை மிகுந்த எச்சரிக்கையுடன் வைத்திருக்க வேண்டும். வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், ஆத்ம அபிமானி ஆகுவதற்கு மிகவும் அதிகமாக பயிற்சி செய்ய வேண்டும். அனைவருடனும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். கெட்ட பார்வை இருக்கக்கூடாது. விகார பார்வை செல்கிறது என்றால் தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொள்ள வேண்டும். வரதானம். நிரந்தர நினைவு மற்றும் சேவையின் சமநிலையின் மூலம் குழந்தை பருவ குறும்புத்தனத்தை முடித்துவிடக்கூடிய வானப்பிரஸ்தி ஆகுங்கள். சின்ன சின்ன விஷயங்களில் சங்கம யுகத்தின் விலைமதிப்பற்ற நேரத்தை இழப்பது என்பது குழந்தை பருவ குறும்புத்தனமாகும். இப்பொழுது இந்த குறும்புத்தனம் அழகல்ல. வானப்பிரஸ்த நிலையில் தந்தையின் நினைவு மற்றும் சேவை என்ற இந்த ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் செய்ய வேண்டி இருக்கிறது. இதை தவிர வேறு எதனுடைய நினைவும் வரக்கூடாது. எழுந்தாலும் நினைவு மற்றும் சேவை, தூங்கினாலும் நினைவு மற்றும் சேவை. நிரந்தரமாக இந்த சமநிலை இருந்து கொண்டிருக்க வேண்டும். திரிகாலதர்ஷியாகி குழந்தை பருவத்தின் விஷயங்கள் மற்றும் குழந்தை பருவ சம்ஸ்காரங்களுடைய முடிவு விழாவை கொண்டாடுங்கள். அப்பொழுதுதான் வானப்பிரஸ்தி என்று சொல்ல முடியும். ஸ்லோகன். அனைத்து பிராப்திகளிலும் நிரம்பிய ஆத்மாவின் அடையாளம் திருப்தி. திருப்தியாக இருங்கள் மற்றும் திருப்திப்படுத்துங்கள். அவ்யக்த சமிகை. ஏகாந்தம் என்பது ஒன்று ஸ்தூலத்தில் இருக்கும் ஏகாந்தம், இன்னொன்று சூக்ஷ்மத்தில் இருக்கும் ஏகாந்தம். அதாவது ஏகாந்தம் அப்படின்னா தனிமை. அப்போ ஒன்று ஸ்தூலத்தில் தனிமையாக இருப்பது, கொஞ்ச நேரத்திற்கு எல்லா விஷயங்களிலிருந்து விடுபட்டு பாபா ரூம்லையோ அல்லது ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து ஞானம் மனனம் செய்வது, பாபாவை நினைப்பது, அது ஒரு தனிமை. செல்ஃப் ரியலைசேஷன் செய்கிறது, செக்கிங் பண்ணுறது, அது ஸ்தூலத்தில் தனிமை. இன்னொன்று சூக்ஷ்மத்தில் தனிமை, உள்நோக்கு பார்வையில் இருப்பது, பாபா கூட உரையாடல் செய்வது, நானும் பாபா என்று இருப்பது, இதெல்லாம் சூக்ஷ்ம ஏகாந்தம். சூக்ஷ்மத்தில் தனிமையாக இருப்பது. ஏகாந்தத்தின் ஆனந்தத்தினுடைய அனுபவி ஆனீர்கள் என்றால் வெளிநோக்கு முகத்தில் வருவது பிடிக்காது. அவ்யக்த நிலையை அதிகரிப்பதற்கு ஏகாந்தத்தில் ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும். ஒற்றுமையின் கூடவே ஏகாந்த பிரியராகவும் ஆக வேண்டும். அதாவது குழுல இருந்தாலும் அந்த ஏகாந்தத்தின் அனுபவம் இருக்கணும், ஏகாந்த பிரியர்களாக இருக்கணும் அப்படின்றார். ஓம் சாந்தி.
புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே, சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. ஞானம் கேட்கையில் வந்ததே சுகம், தாரணைகளே அனுபவம் தரும். சேவையில் தான் தன்னுடைய நிலை தெரியும். சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. நாளும் பூமியில் செய்த தீவினை தீர்க்க வேண்டுமா? தந்தையை நினை, அவர் நினைவில் இருப்பதனால் உயரும் நிலை. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான்